வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்களா, அவங்க ஸ்மோட்டாக எல்லாத்துலேயும் காயினஸ்மா அப்படியே அழகழகாக நகர்த்திட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் எந்த ஒரு ரவுடிக்கும் கரெக்டாக இந்த மாதிரி எல்லாம் கரெக்டாக காயினை நகர்த்த முடியாதுங்க. கரெக்டாக எப்படியாப்பட்ட திருடன் இருந்தாலும் 100%ல் 1% தப்பு பண்ணி அந்த 1%ல் மாட்டிவான். அந்த மாதிரி தான் நம்ம அஞ்சலியே மாட்டிக்க போகிறாங்க. இங்கே வந்து அஞ்சலி போன்ற பர்ஃபார்மன்ஸை பார்க்கணுமே, ஐயோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழுவான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டாக அழகாக நடந்து வந்து யார் என் கார்த்தியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு ஆக்ஷன் மேலே ஆக்ஷன் பண்ணுறா. உடனே இதெல்லாம் கேட்டு ஷாக் ஆகிடுறாங்க. இதெல்லாம் உண்மையாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே யோசிக்காமல் கரெக்டாக பிளான் மேலே பிளான் பண்ணி ஒரு பக்கம் போயிட்டே இருக்காங்க. அதே சமயத்தில் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அஞ்சலி கேஷுவலாக வந்து பார்த்துட்டு இது என்னோட கார்த்தியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜானி அத்தை நான் அப்பயே சொன்னால இது கார்த்தியே இருக்காதுன்னு சொல்லிட்டு அழகாமல் அவ பாட்டு கேஷுவலாக போயிடுறாங்க. உடனே இந்த இடத்துல மற்ற பொண்ணாட்டியே வச்சு பார்க்குறாங்க. கரெக்டாக யாராக இருந்தாலும் தான் புருஷனுக்கு ஒன்றுன்ற போது கதறி அடிச்சுன்னு ஓடி வந்து அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ரிலாக்ஸ் ஆவாங்க. இவங்க வரும்போதே ரிலாக்ஸாக தானே வராங்க. அப்படின்னா கண்டிப்பாக இவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் உறுதிப்படுத்தினா. அட வாங்க மாட்டீங்களா, படித்து அதாண்டா சொல்கிறேங்க, எல்லாமே அவதாண்டா பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு பக்கம் சொன்னாலும் அதை காதில் அவங்க வாங்கிக்க மாட்டாங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கே இருக்கால அவர் இருந்து அந்த புது நம்பருக்கு கால் பண்ணுறோம். ஆனால் அந்த புது நம்பர் ரீச் ஆகல. அந்த சமயத்தில் நம்ம அஞ்சலி இருந்து வெளியே போயிடுறா. அப்போ வந்து நம்ம ஜானகி இருந்து என்னடா ஏதோ புது நம்பர்லேருந்து கால் வருது, ஏதோ ஒரு ரூம்லேருந்து புது ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரூமுக்கு போயிட்டு அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறா. அப்போ வந்து அந்த ஃபோனை பார்த்தா ஷாக் ஆகிடுறா. என்னடா அது எஸ்எஸ்கே ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி அட்டன் பண்ண தேவையில்ல, இந்த ஃபோனை இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் என்னன்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறாங்க. நோட் பண்ணிட்டு நம்ம இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணதும் சொல்லு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அந்த சமயத்தில் அந்த போலீஸ் ஆஃபீஸர் எல்லாமே அஞ்சலி ரூமில் இன்னொரு ஃபோன் இருக்குது, அந்த ஃபோனுக்கு எஸ்எஸ்கே ஃபோன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் என்ன சொல்கிறீங்க, அந்த ஃபோனை அதே இடத்துல வச்சிட்டீங்க, இன்னும் வைக்கல, அந்த ஃபோனை ஃபஸ்ட்டு அங்கேயே வைங்க, அந்த ஃபோன்லேருந்து எனக்கு ஒரு மிஸ் கால் கொடுத்துட்டு என் நம்பரை டெலிட் பண்ணி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நம்பர் நோட் பண்ணிட்டேன், இந்த ஃபோனை ஏறியாட்டுமே அங்கேயே வச்சிடறேன்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு தெரியாமல் வச்சிடுறாங்க. ஓகே இனிமேல் அவள் மாட்டுறா, கரெக்டாக சார் நான் தான் சொன்னல அவள் கேடி பில்லாக கில்லாடிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அஞ்சலி வந்து பார்க்குறா, என்ன எஸ்எஸ்கேப்பா மிஸ் கால் விட்டுருக்கான்னு உடனே அஞ்சலி ஃபோன் பண்ணுறா. அதை பார்த்ததும் ஷாக் ஆகிடுறாங்க. பார்த்து உடனே அப்படியே சும்மா ஷாக்கிங்கில் அப்படியே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அஞ்சலி ஃபோன் பண்ணி என்னப்பா ஃபோன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னம்மா போன ட்ராமாலாம் நல்லா பண்ணிட்டியா, நான் அந்த கார்த்தி பையன் எங்கள் மயக்கத்திலே தான் இருக்கான், அவன் எங்கேயும் போகல, நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி. எனக்கு என்னப்பா கவலை, அவன் அங்கே தான் இருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கெல்லாம் காசு தான்ப்பா முக்கியம், அவன் எந்த கேதியாக போனால் எனக்கு என்ன, அதெல்லாம் எனக்கு என்ன வரப்போகுது, அவன் இருக்கிற வேறு தான் எனக்கு காசு, அதனால தான் பத்திரமா பார்த்து சொல்லிக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இதாக பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்டதும் ரொம்பவே வெக்ஸ் ஆகிடுறாங்க. என்னடா இது இந்த அளவுக்கு கொடூரமானவளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன உடைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க. இதுக்கு மேலே இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங்கில் உடனே அஞ்சலி கிட்ட எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்தி எந்த இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லாமல், அப்பா நான் இன்னும் ஒரு 2 நாளில் அந்த இடத்துக்கு வரேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன், அதுவரை நம்ம அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடாது, இதெல்லாம் ட்ராவல் வெளியே வந்தாவே மோப்பம் முடிச்சுன்னு பின்னாடியே வந்துடுவாங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் நான் வர ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இதை வச்சு அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணுறதால மட்டும் இல்லாமல் நேராக அஞ்சலி கிட்ட போலீஸ் வந்து நிற்கிறாங்க. அஞ்சலி வந்து என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிக்கிறாச்சு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வர. மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.